ஹாய், இன்றைக்கி வந்து சிம்பிளான டொமேட்டோ ரசம் வேறு செட்டிநாடு சிக்கன் தான் பார்க்க போகிறோம். டொமேட்டோ ரசத்துக்கு தேவையான பொருட்கள் டொமேட்டோ, ஆனியன், பூண்டு வந்து நம்ம முதல்ல நல்லா தட்டி எடுத்துக்கிடுவோம். பூண்டும் ஜீரகம் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாமே நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்றே தான் போடுறேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்காங்க. அப்புறமா ஆயில் ஊற்றி அதில் இந்த தட்டி வச்ச பொருட்கள்லாம் போட்டுட்டு வெங்காயம் வேறு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அதை சாத்தே பண்ணிக்கலாம். அது சாஃப்ட் ஆகிற அளவில் நீங்கள் வந்து நல்லா அதை சாத்தே பண்ணணும். இல்லை காயம் அப்புறம் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. உப்பு போட்ட உடனே தக்காளி வந்து நல்ல சாஃப்ட் ஆகிரும். ஒரு லைட்டாக மத்து வச்சோ இல்லைன்னா கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக 1-2 நசுக்கி விட்டுக்காங்க. அப்புறம் அதில் வந்து இப்போது அடுத்ததாக பருப்பு வந்து துவரம் பருப்பு கொஞ்சோண்டு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சளும் பூண்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மசிஞ்சதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் பருப்பு போட்டுட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணுமோ அது மாதிரி ஊற்றி ரசம் கன்சிஸ்டன்சிலே கொண்டு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்காங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுத்ததாக அதுக்கு வந்து தடுக்கா கொடுக்க போகிறோம். ஆயிலில் வந்து கடுகு அப்புறம் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா அதை தாளித்து விட்டுக்காங்க. கொதித்து வர்ற தக்காளி ரசத்தில் இதை ஊற்றி கொத்தமல்லி கீரையை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி. உங்களுக்கு ஸ்பைஸ் கண்டென்ட் இன்னும் வேணும் அப்படின்னா அதில் நீங்கள் வாசனைக்காண்டியும் கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காண்டியும் டொமேட்டோ ரசத்தில் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் ஆப்ஷனல் தான். அடுத்ததாக பார்க்க போகிறது சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச வரமிளகா, கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் மெயின் இதில். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை. நம்ம ஆயில் ஊற்றி கடாயில் சீரகம் அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டில் வந்து நான் ஒரு சில ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் நார்மலாகவே மட்டன் சிக்கன் எல்லாம் வைக்கும் போது அந்த போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக கிரேவி நல்லா கட்டியாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம ரெட் சில்லி வேறு க்ரீன் சில்லி வேறு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் வந்து ஜிஞ்சர், கார்லிக், கொத்தமல்லி கீரை, புதினா, ஜீரகம், குருமிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டால் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஒன்றா நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி கிரேவி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதில் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் அதில் பெப்பர் பவுடர், கொரியாண்டர் வேறு கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவில் லைட்டாக கட்டியாகிற அளவில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்துட்டா அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவளுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுக்குறேன். ரைஸ், சிம்பிளான தக்காளி ரசம் வேறு செட்டிநாடு பெப்பர் சிக்கன் இஸ் ரெடி. டேஸ்ட் பண்ணிவிட்டு